Now let us see what are the units of measurements in analytical chemistry. Measurements. Okay. What are the units of measurements? This is what we are going to see. Number one, we measure the substance dissolved in a solution in these terms. One is called normality. Second, which is called as molarity. Third is molality. Molality, and fourth is mole fraction. Fifth is percentage solution. When you dissolve a solute in a solvent, you get a solution. The amount of solute present in the solution can be calculated, can be represented in all these forms. Okay. Normality is denoted as capital N. Molarity is denoted by the symbol capital M, and molality is denoted by this small m, and mole fraction is denoted by X, whereas percentage solution is denoted by percentage. Okay, these are the various methods by which we represent the concentration of the solute. In a solution. ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் கரைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியது இத்தனை மெத்தட்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி we are going to deal with different kinds of solution, and it is essential to know the concentration of the solutions. We are going to see. அப்போது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு சொல்யூஷன்னா என்ன தெரியும்? இப்போது சால்வெண்ட், இப்போ சொல்யூட்டு டேக், நான் ஏற்கனவே எழுதின திருப்பு எழுதுகிறேன். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் தட் ஆக்சுவலி கிவ்ஸ் யூ அ சொல்யூஷன். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சப்போஸ் எடுத்தோன்னா, இப்போது சால்ட்டு, நீங்கள் ஒரு சால்ட்டு கரைக்கிறீங்களா வச்சுக்கோங்களேன், அண்ட் தட் சால்ட் இஸ் கால்டு சொல்யூட். சால்வெண்ட் எதுனா தண்ணியில் கரைக்கிறீங்கன்னா தண்ணி, அப்போ யூ காட் சால்ட் சொல்யூஷன். தட் யூ நோ வெரி வெல். பட் த கொஸ்டின் இஸ், ஒரு சால்ட் சொல்யூஷன் எடுத்து அதில் எத்தனை கிராம் சால்ட் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியா, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இதை எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஏதாவது ஒரு யூனிட்டில் சொல்லணும். இத்தனை கிராம் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 கிராம் சால்ட்டு ஒரு 100 ml கரைச்சிருக்கேன். சரியா? அப்படின்னா எனக்கு எவ்வளோ? ஒரு 100 ml சொல்யூஷன் கிடைக்கும். ஆக்சுவலி 100 ml சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சொல்யூஷனில் நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லலாம்? இது 10 கிராம்னு சொல்லலாம். இது ஒரு மெத்தடு. நான் இன்னும் இதையே வேறு விதமாக சொல்லலாம். அதுதான் நம்ம இங்கே முன்னாடி போட்டிருந்தோம். இதெல்லாம் அதே இதை நார்மாலிட்டியில் சொல்லலாம், அதே இதை மொலாரிட்டியில் சொல்லலாம், அதே இதை மொலாலிட்டியில் சொல்லலாம், அதே கான்சன்ட்ரேஷனை மோல் ஃப்ராக்ஷனில் சொல்லலாம், அதே கான்சன்ட்ரேஷனை பர்சன்டேஜில் சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி வேறு விதமாக சொல்கிறேன்னா, இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. சரியா? பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதனுடைய மாலிகுலர் வெயிட்டு நமக்கு தேவைப்படும். சரியா? ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நார்மாலிட்டி தேவைப்படும்.
ஒரு சிலது 1 கிராம் எடுப்போம், 2 கிராம் எடுப்போம். சரியா? ஒரு சிலது வந்து 0.1 கிராம் எடுப்போம். இந்த ரேஞ்சில் ஒர்க் பண்ணுவோம். இன்னும் ஒரு சில சொல்யூஷனில் 0.01 கிராமு இந்த ரேஞ்சில் ஒர்க் பண்ணுவோம். இன்னொரு சொல்யூஷனு 0.00001 இப்படி ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இன்னொரு சுச்சுவேஷனில் நீங்கள் 1000 கிராம் ஒர்க் பண்ண வேண்டி வரும். சரியா? இந்த மாதிரி நம்ம அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு வரும்போது we don't know what is the range. எந்த ரேஞ்சில் நம்ம ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூனிட்டை மாற்றுவோம். அதே மாதிரி அந்த சப்ஸ்டன்ஸுக்குன்னு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை யூஸ் பண்ணுவோம் ஒரு சில இடத்துல. ஒரு சில இடத்துல மாலிகுலர் வெயிட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் அனாலிட்டிக்கல் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது வி டீல் வித் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? இந்த டிஃப்ரெண்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இந்த டேட்டா எல்லாம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா அதே யூனிட்ஸை வச்சு வேறு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 0.001 கிராம் 0.0001 கிராம் இப்படின்னு எனக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் ஒரு 100% 100 ppm அப்படின்னு சொல்லிட்டா இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி. அதனால் ஒரே யூனிட்டு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் வி யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். சரிங்களா? இதுதான் பர்பஸ். ஏன் நிறையா மெஷர்மெண்ட் வச்சுருக்கோன்னா எல்லா இதையும் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு எடுத்தோன்னா அதை நம்ம ஒரே மெத்தடு மட்டும்தான். இப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நார்மாலிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வெறும் மொலாரிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம மோல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக மோல் ஃப்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வெறும் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம். அதனால் எக்ஸ்பெரிமெண்ட்டு மாறும். பட்டு அப்போது இந்த இது எல்லாமே சொல்யூஷனை சொல்லக்கூடியது தான். எல்லாமே சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை சொல்லக்கூடியது தான். அந்த சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் இன் சொல்யூஷன் இதுதான் எய்ம். பட்டு நம்ம கன்வீனியன்ட்டுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்வீனியன்ஸுக்கு வி யூஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். சரிங்களா? அதில் வி ஷல் சி ஒன் பை ஒன். What is normality? We start from normality. What is normality? Okay. How we express the concentration of solution in normality. When we speak about normality, we must know the concept of equivalent weight. We need a equivalent weight of a substance to calculate normality. சரியா? இந்த நார்மாலிட்டி அண்டு ஈக்குவலண்ட் வெயிட் தீஸ் ஆர் interrelated. Okay. Right. Then what is normality? Equivalent weight gram of when equivalent weight gram of substance when equivalent weight gram of substance dissolved in 1 liter of a solvent. 1 liter, that means 1000 ml of the solvent. Okay. Then this means this solution is one normal solution. That is, the normality of the solution is 1. Okay. Now we need equivalent weight in order to find out the normality of the substance. For example, if you take sodium hydroxide, if you want to prepare a 1 normal solution of sodium hydroxide, what you must know? Immediately உங்களுக்கு என்ன தெரியணும்? 1 normal solution immediately we must know what is the equivalent weight of sodium hydroxide. Equivalent weight of
sodium hydroxide, and that is actually 40. 40 is the equivalent weight of sodium hydroxide. That means if I take 40 gram of NaOH and dissolve it in 1 liter of water, 1 liter of water, that means I have prepared one normal solution. Understand? Okay. If you take some other substance, you can also take some other substance. For example, if you want to take HCl, one normal. If you want to prepare one normal HCl, then what I have to do? The equivalent, you must know the equivalent weight of HCl. Equivalent weight of HCl is 36.46. This is the equivalent weight of HCl. And therefore, what I need to do to prepare one normal HCl, I have to weigh around 36.46 gram of HCl, and I have to dissolve it in 1 liter of a solvent. Say 1 liter of solvent. That means I have prepared one normal solution. Okay, do you understand? If you see in all the cases, I am referring everything to 1 liter of a solution. 1 liter. What if I want to prepare same one normal solution to another? That we will see later. Okay, do you understood the concept, the normality? Normality in the concept புரிஞ்சா புரியலையா? இப்போ நார்மாலிட்டினா என்ன வேணும்? நார்மாலிட்டினா என்ன வேணும்? ஈக்குவலண்ட் வெயிட் வேணும். அப்போது உங்களை வந்து ஏதாவது நார்மல் சொல்யூஷன் நார்மாலிட்டி ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அதோட கனெக்ட் ஆகக்கூடிய வெயிட் என்னது? ஈக்குவலண்ட் வெயிட். வாட் இஸ் ஈக்குவலண்ட் வெயிட்ன்றதுலாம் we shall see later, but one by one we shall see. நார்மாலிட்டினா உங்களுக்கு புரிஞ்சிச்சு. How will you prepare one normal solution? இந்த கொஷனுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஈக்குவலண்ட் வெயிட் கிராம் எடுத்து 1 லிட்டரில் கரைச்சா எனக்கு என்ன வந்துடும்? ஒன் நார்மல் சொல்யூஷன் வந்துடும். புரிஞ்சா? அப்போது இந்த வெயிட்ன்றது என்னது? ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் மாறும். சரியா? சப்போஸ் இஃப் ஐ வாண்ட், I can also extend the same thing. If I want to prepare oxalic acid ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிறேன். நான் எவ்வளோ? 1 நார்மல் ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிறேன். நான் என்ன பண்ணோம்? அடுத்ததுலேயே என்ன ஈக்குவலண்ட் வெயிட்னு பார்க்கணும். அதுதான் அடுத்த கொஸ்டினே, அதுதான் இல்லையா? வாட் இஸ் ஈக்குவலண்ட் வெயிட்னு பார்க்கணும். ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் என்னன்னு பார்க்கணும். சரியா? ஆக்சாலிக் ஆசிடோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 63. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 63 கிராம் ஆக்சாலிக் ஆசிடை வெயிட் எடுத்து, சரியா, அதை நான் என்ன பண்ணுவேன் அதை 1 லிட்டரில் கரைச்சிரும் இல்லையா? இப்படி கரைச்சினா எனக்கு என்ன வந்துடும்? 1 நார்மல் ஆக்சாலிக் ஆசிட் கிடச்சிரும். புரிஞ்சா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வால்யூமெட்ரிக் செய்யும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக செய்ய போகிறீங்க. சரியா? சப்போஸ் எனக்கு வந்து 1 லிட்டர் தேவையில்லைப்பா, ஐ டோன்ட் நீட் 1 லிட்டர், எனக்கு 100 ml போதும். 100 ml போதும். ஆனால் எனக்கு 1 நார்மல் சொல்யூஷன் வேணும். என்ன பண்ணலாம்? அப்போ 1000க்கு 100க்கு எவ்வளோ வித்தியாசம் இல்லையா? 10 டைம்ஸ் இல்லையா? 10 டைம்ஸ். அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டை நீங்கள் என்ன பண்ணோம்? டிவைடட் பை 1000, ஆக்சுவலி 1000க்கு தான் இருக்கும், இன்ட்டு 100. எத்தனை ml வேணுமோ அதை இங்கே போட்டிங்கன்னா வந்துடும். அப்போது உங்களுக்கு என்ன வரும்? இப்போ 100, 1000 என்னது? 6.3 கிராம் வெயிட் எடுத்தால் போதும். ஆன்சர் வருது, தெரியுதா? 1000 ml யூஸ்வலாக இருக்கக்கூடியது, இது எப்போவுமே போட்டுக்கணும். இங்கே எத்தனை mlக்கு வேணுமோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நான் அப்போ நீங்கள் 100 mlக்கு வேணும்னா நீங்கள் என்ன தேவையில்லை? 63 கிராம் தேவையில்லை,
6.3 கிராம் எடுத்து எத்தனை எம்எல்ல ப்ரிப்பேர் பண்ணால் போதும்? டிசால்வ் இன் 100 ml. சரியா? இப்போவும் இதனுடைய நார்மாலிட்டி எவ்வளோ? 1 நார்மல் தான். புரியுதா? 63 கிராம் எடுத்து 1 லிட்டரில் கரைச்சாலும் அது 1 நார்மல் சொல்யூஷன். 6.3 கிராம் எடுத்து அது 100 ml கரைச்சாலும் என்ன இதுதான் அது 1 நார்மல் சொல்யூஷன். சரியா? சப்போஸ் ஐ வாண்ட் டிஃப்ரெண்ட், ஐ வாண்ட் 2 கண்டிஷன் போடுறேன். எனக்கு 100 ml 0.1 நார்மல் சொல்யூஷன் வேணும். சரியா? இதான் என்னுடைய கண்டிஷன் வச்சுக்கோங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ எனக்கு என்ன வேணும்? அப்போ இதே ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிடே வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு வந்து ஆக்சாலிக் ஆசிடோட ஈக்குவலன்ட் வெயிட் 63. அதிலிருந்து எனக்கு ஆக்சுவலி 1000 ml ப்ரிப்பேர் பண்ணால் தான் 1 நார்மல் கிடைக்கணும். ஆனால் எனக்கு 100 ml வேணும். அதனால் 100 mlக்கு போடுறோம் இந்த கால்குலேஷன். இப்போது எனக்கு இப்படி பண்ணால் எனக்கு 1 நார்மல் வரும். இப்போ எனக்கு 0.1 நார்மல் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 0.1. அப்போ 0.1ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 0.1ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எனக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் 0.1ன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி வாட் டஸ் இட் மீன்? 0.1ன்னா என்ன அர்த்தம்? 1/10ன்னு அர்த்தம். அதான் 0.1 இல்லையா? அப்போ 1/10. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க கரெக்ட் 1/10. ஓகே. இப்போ இந்த 0க்கு இந்த 0 போச்சா? இந்த 0க்கு இந்த 0 போச்சா? ஒரு 0 போகுது. அப்போ மீதி என்ன வருது? 63/100 வருது இல்லையா? இப்போ இந்த கண்டிஷனுக்கு 63/100 வருது. அப்போ 0.63 கிராம். ஓகே. அப்போ 0.63 கிராம் எடுத்து 100 ml நான் டிசால்வ் பண்ணனா சரியா என்ன கிடைக்கும்? எனக்கு 0.1 நார்மல் சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம கால்குலேஷன் போட்டோம். இந்த கண்டிஷனுக்கு தானே கால்குலேஷன் போட்டோம். அப்போ என்னது 100 ml 100 ml இங்கே எடுத்துக்கிட்டாச்சு. 0.1 வந்துச்சு. சரியா? திஸ் இஸ் ஹவ் நார்மாலிட்டி ஒர்க்ஸ். புரிஞ்சுச்சா நார்மாலிட்டி? சப்போஸ் எனக்கு 0.5 வேணும்னு வச்சுங்களேன். இதே 100 ml 0.5 100 ml எதோ வேணும் 0.5 நார்மல் NaO வச்சுன்னு வச்சுக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் எனக்கு வேணும். இப்போ நான் என்ன பண்ணோம்? NaOHோட ஈக்குவலன்ட் வெயிட் எடுக்கணும். எப்போனே முதல்ல ஈக்குவலன்ட் வெயிட்டை தான் தேடணும். NaOHோட ஈக்குவலன்ட் வெயிட் எவ்வளோ? 40. அப்போ இந்த 40ன்றது எப்போவுமே 1000 mlக்கு வரும்போது 1 நார்மல். அதனால் 1000 கீழே போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ வேணும்? 100 ml வேணும். அந்த 100 இங்கே போட்டுக்கிறேன். அது என்ன நார்மாலிட்டியில் வேணும்? 0.5. 0.5ன்றது என்னதுன்னா 1/10 தான் நம்ம 0.5ன்னு சொல்லுவோம். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் ஆன்சர். அத்தனை கிராம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த 100ல் இந்த 0 கட் ஆகிடுச்சா? இந்த 0 போச்சா? இங்கே 40ல் ஒரு 0 இருக்குது, அதுவும் போச்சு. அப்போ மீதி என்ன வரும் உங்களுக்கு? 4/10 இருக்குது. சரியா? 4/10ன்னா எத்தனை கிராமு? இது எவ்வளோ? எத்தனை கிராம் வரும்? 4/10ன்றது 0.4 0.5 கரெக்டா தப்பா? 0.4 கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏகப்பட்ட வேல்யூ சொல்கிறீங்க. ஒருத்தவங்க 5ன்றீங்க, இன்னொருத்தவங்க 4ன்றீங்க. கரெக்டாக சொல்லணும் இல்லையா? 0.4 பார்த்தாலே கீழே 10 இருக்கு இல்லையா?
அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 0.4. கீழே 10 இருக்குது, அது பார்த்தாலே தெரியுது. 0.4னா ஒரு புள்ளி வச்சிடலாம் கீழே 10 இருந்தாலே. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணோம், 0.4 கிராம் எடுத்து எத்தனை எம்எல்ல டிசால்வ் பண்ணிக்கணும், 100 ml நான் டிசால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? 0.4 கிராம் ஆஃப் எண்ணெய் வச்சு டிசால்வ் இன் 100 ml பண்ணாக்க எனக்கு 0.5 நார்மல். அப்போது இந்த நார்மாலிட்டியை வந்து ஈஸியாக இதுதான் நார்மல் சொல்யூஷன்னு பேர். புரிஞ்சா? தென் we shall go to molarity. நார்மாலிட்டிக்கு எப்படி நம்ம ஈக்குவலண்ட் வெயிட்டை யூஸ் பண்ணோமோ, மொலாரிட்டிக்கும் நார்மாலிட்டிக்கும் ஒரே வித்தியாசம், மாலிகுலர் வெயிட்டை யூஸ் பண்ணோம். மாலிகுலர் வெயிட்டை யூஸ் பண்ணோன்னா சேம் மொலாரிட்டி கால்குலேஷனில் அது என்ன வந்துடும், மொலாரிட்டி வந்துடும். அப்போது மாலிகுலர் வெயிட் கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மாலிகுலர் வெயிட் கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் dissolved in 1 liter of 1 liter, that is 1 liter என்றதை எப்படி சொல்லலாம், 1000 ml சொல்லலாம். both are same. 1 liter of solvent, this is called molarity. சரியா? இது இப்படி இருந்தாக்க இந்த சொல்யூஷன் வந்து 1 molar solution. What I am speaking about 1 molar solution. 1 molar solution. This is a definition for 1 molar solution. Okay, molecular weight gram of substance dissolved in 1 liter of solvent, then that solution is called as a 1 molar solution. Okay. What is your 5th hour? Okay. அப்போது molarity, molecular weight gram of substance dissolved in 1 liter of solvent. இப்போது for example, if you take for example same, இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்தோம்ல NaOH, சரியா? if you take NaOH, NaOH ஓட molecular weight என்ன அப்படின்னா அதுவும் 40 தான். NaOH பொறுத்தவரை மாலிகுலர் வெயிட்டும் அதே தான், ஈக்குவலண்ட் வெயிட்டும் அதே தான். ஆனால் எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் அப்படி இருக்காது. சரியா? எல்லா சப்ஸ்டன்ஸும் அப்படி இருக்காது. அப்போது இஃப் ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் 1 molar NaOH, முதல்ல கேபிட்டல் N போட்டேன், இப்போ பார்த்தீங்களா கேபிட்டல் M போடுற பாருங்க. 1 molar என்ன போட போகிறோம், NaOH. 1 molar NaOH எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே தான் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணேன், மாலிகுலர் வெயிட்டுக்கு பாய்க்கணும். மாலிகுலர் வெயிட் 40. இப்போ 40 கிராம் எடுத்து என்ன பண்ணோம், என்ன 1000 ml. 1000 mlனா என்ன அர்த்தம், 1 liter ஆஃப் சால்வெண்ட். சரியா? 1 liter ஆஃப் வாட்டரில் நான் டிசால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிருது, 1 molar சொல்யூஷன் கிடச்சிருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே தான் 1 நார்மலுக்குன்னு சொன்னேன். சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், 1 நார்மல் எண்ணெய் வச்சுக்கன்னா பாருங்கள். அப்புறம் 40 கிராம் எடுத்து 1 லிட்டரில் டிசால்வ் பண்ணால் நான் 1 நார்மல் சொல்யூஷன் சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன் பாருங்கள், அதே 40 கிராம் எடுத்து 1 லிட்டரில் டிசால்வ் பண்ணால் 1 மோலாருங்கிறேன். சரியா? அப்போ இது என்ன சொல்கிறது, எப்படி இது சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனாக்க நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போது it depends on experiment. It depends on experiment. இப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மோலாரிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா மோலார்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நார்மாலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நார்மாலிட்டி யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் டேக் another example, ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் எடுத்திங்கன்னா இப்போது ஐ நீட் 1 molar ஆக்சாலிக் ஆசிட் சொல்யூஷன். இப்போ வந்து கதை டிஃப்ரெண்ட். காரணம் என்னதுன்னா ஆக்சாலிக் ஆசிடுக்கு மாலிகுலர் வெயிட் வந்து 126, ஈக்குவலண்ட் வெயிட் வந்து
63. சரியா? 63. புரியுதா? There is a difference. இப்போ வந்து ஒன்று சொல்ல முடியாது. If I need a 1 molar solution, how much I have to take? 126 gram எடுத்து, if I dissolve in 1000 ml of water, 1000 ml of water, வாட்டர்ன்றது வாட்டருக்கு பதிலாக you can also use solvent. சரியா? இப்போ now I am இது என்னது? It is 1 molar solution. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னது? 1 molar solution. ஆனால் நான் முதல்ல ஆக்சாலிக் ஆசிட் சொல்லியிருப்போம் பாருங்க. ஆக்சாலிக் ஆசிடுக்கு 1 நார்மலுக்கு என்ன சொன்னேன்? 63 கிராம் எடுத்து 1 லிட்டரில் மேக்கப் பண்ணால் எனக்கு என்ன வருது? 1 நார்மல் சொல்யூஷன். ஆனால் அதே 1 மோலார் சொல்யூஷனுக்கு நான் என்ன பண்ணோம்? ஆக்சாலிக் ஆசிடுக்கு 126 கிராம் எடுத்து 1000 லிட்டர், அதான் 1 லிட்டர் தான் அது, 1000 mlனா 1 லிட்டரில் பண்ணோன்னா அதுக்கு பேர் என்னது? 1 மோலார். இப்போ இந்த மோலாரிட்டிக்கும் நார்மாலிட்டிக்கும் எங்கே வித்தியாசம் வரும்னா, வென் ஈக்குவலண்ட் வெயிட்டும் மாலிகுலர் வெயிட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக வரும். புரியுதா? மாலிகுலர் வெயிட்டும் ஈக்குவலண்ட் வெயிட்டும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்காது? வித்தியாசமே இருக்காது. மொலாரிட்டிக்கும் மொலாலிட்டிக்கும், அதாவது நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் when equivalent weight and molecular weight are same, there is no difference between these two, molarity and normality. When the equivalent weight and molecular weight are different, then the calculation for molarity and normality are also different. புரிஞ்சுச்சா? சரி, molarity-லாம் we shall see in the molality இல்லையா, L, that we shall see in the next class. In the previous class we discussed about normality, where one normal solution is when equivalent weight gram of the substance is dissolved in 1 liter of the solvent. And we also started with molarity, and we also saw some examples of molarity, where the molecular weight gram of the substance, when it is dissolved in 1 liter of solvent, it is called 1 molar solution. Okay, we have seen 1 normal solution and 1 molar solution, capital M. Okay, this is called normality, and this is called molarity. For normality we use equivalent weight. Okay, we use equivalent weight. For molarity we use molecular weight. In some experiment we use normality, in some other experiment we use molarity, and similarly molality and mole fraction, all those things. Okay, I think these two we have completed in the previous class. Now let us see another concept called molality. Molality, L, and this is the only letter that differentiates actually. Okay, L, the difference is L and R, molality, but this is represented by small m. Okay, this is represented by small m. What is the difference? What is a 1 molal solution? 1 molal, L, small m. What is 1 molal solution? Here also we use the same molecular weight. This is called molality, and we use same molecular weight. Here also we use molecular weight, but here equivalent weight per 1 liter. Okay, here equivalent molecular weight per 1 liter, but the difference is here 1 kilogram. The solvent is measured in terms of a kilogram. Okay, that is the only difference between molarity and molality.
Where is the difference? Only at the solvent. Okay, here we use 1 liter of solvent. Here we use 1 kilogram of solvent. Okay, that is the difference. Not always all 1 liter solvent will be weighed 1 kilogram. Here we weigh 1 kilogram, but here we measure 1 liter. That is the difference. But all other things are same, and that is called as a molality. Okay, if you measure the volume, the solvent in kilograms, then you can use the term molality. Okay, usually we don't in many of our experiment we don't use this terminology. We often use these two terminologies, 1 and 2. Okay, you understand what is molality. For example, if you want 1 molal solution of 1 molal solution of what you called NaOH, for example, what you will do the next time? What you have to take NaOH molecular weight. What is the molecular weight of NaOH? It is 40. How will you prepare 1 molal solution? How will you prepare 1 molal? Then you will take 40 gram. You will take 40 gram of the substance and 40 gram of NaOH, and you will dissolve this NaOH and dissolve this NaOH in what? 1 kilogram of the solvent. Okay, this is the only difference. 1 kilogram of water. You have to take weight. Okay, 1 kilogram. Then you will, now this means the solution is called as a 1 molal solution. Okay, now the solution is called a 1 molal solution. Can you able to understand the difference? Yes. You can understand the difference. Okay, only difference is whether you are taking the solvent in volume or you are taking the solvent in terms of weight. That is the only difference. Otherwise, here also we use molecular weight. In molarity also we use molecular weight. Okay, then this is the simple definition. We don't usually in our experiment in volumetric we don't use this terminology. In some other method you may need this. Okay, so now let us see the next concept called mole fraction. Mole fraction. Here you know what is called mole fraction. Before you know what is mole fraction, you must know what is called 1 mole. Anybody know what is 1 mole? What is 1 mole? Anybody know the answer? You can reply. Terima mole na nana. தெரியுமா தெரியாதா? What is 1 mole? It is also related to molecular weight. Okay, for example, if you take molecular weight gram, if you take molecular weight gram of substance,
take molecular weight gram of a substance, and if you dissolve in any amount of water, we don't specify here the amount of solvent. Here we specify only the amount of substance. Okay. The mole fraction doesn't take in consideration the amount of solvent. நம்ம எவ்வளோ சால்வெண்ட் எடுத்தோம் அப்படின்றத நம்ம இங்கே பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. we concentrate only on amount of substance. If you take molecular weight gram of substance, நீங்கள் molecular weight gram எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, then that means it has 1 mole of substance. It has 1 mole. புரியுதுங்களா? மாலிகுலர் வெயிட் கிராம் எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 40 கிராம் எடுத்துக்கிறோம் இல்லையா, 40 கிராம் NaOH, அப்படின்னா நம்ம 1 மோல் NaOH எடுத்துருக்கோம்னு அர்த்தம். மாலிகுலர் வெயிட்டு 1 கிராம் 1 மோல்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த 1 மோலுக்கு என்ன அர்த்தம்னா, அதில் 6 அவகாட்ரோ நம்பர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா, 6.023 into 10 power 23 இல்லையா, this much amount of molecules will be there. புரியுதா? நீங்கள் இப்போ NaOH 40 கிராம் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி இஃப் யூ வெயிட் 40 கிராம் ஆஃப் NaOH, அதில் எத்தனை மாலிகுல் ஆஃப் NaOH இருக்கும்? இத்தனை இருக்கும். இதுதான் 1 மோல்னு பேர். 6.023 into 10 power 23 மாலிகுல். அத்தனை மாலிகுல் அதில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் 1 மோலுக்கு மீனிங். புரியுதா? இப்போ அது NaOHனாக்கா 40 கிராம் வேணும். இஃப் யூ டேக் NaOH, if you want for NaOH, if you want 1 mole, how much you have to take? 40 gram you have to take. Okay. For oxalic acid, if you want 1 mole, how much you have to take? You have to take 126 gram. Okay. For potassium dichromate, K2Cr2O7, if you want 1 mole, you have to take 49 gram. For sodium carbonate, no, it's not 49 gram. It's wrong. Actually, I have to multiply by 7. Then only I will get a result. That is called 7 or 6. If I need sodium carbonate, NaCO3, for 1 mole substance, how much gram I have to take? 106 gram. If I take this much gram, then only I will get. You forget about this. This is wrong. 49 is a equivalent weight. This is not a molecular weight. That you have to multiply by 6, then only you will get a molecular weight. That I will. Okay. You have to take molecular weight gram. This is a molecular weight of sodium carbonate. Therefore, if you take 106, all of them you get 1 mole. If you want 1 mole of different substance, and you must know the molecular weight and take that much gram of the substance. This is called a mole. Okay. Now we know what is mole. Now let us move on to mole fraction. What is mole fraction? Mole fraction will also say about concentration. In all other concepts like normality, molality, and all other things, we don't much spoke about the molecular weight of solvent or molecular weight of equivalent weight of solvent. We didn't spoke about all those things. We spoke only about the molecular weight of solute. A solution has solute,
solute and solvent. Okay. In normality, we concentrated on only on solute. Okay. What is the molecular weight, equivalent weight of solute? This is only we spoke. Here we spoke about only volume or weight in case of normality. In case of molarity also we spoke about molecular weight of solute and volume of solvent. In case of molality also we spoke about molecular weight of solute. We didn't speak about the molecular weight of the solvent. But in mole fraction we need both molecular weight of this is normality. Okay, I will use capital N for simplicity, and for molarity and molality we use molecular weight, but in all other case we have used only volume and weight. But in mole fraction we use the letter X actually, that's why I use here in X. We need molecular weight of solute and molecular weight of solvent, both are needed. That means we need number of moles of solute and number of moles of solvent, both we need. What is the moles of solvent and what is the moles of solute? The mole fraction is the only concept that considers the number of moles of both solvent and solute. In normality and molarity we actually consider the weight of only solute, not the solvent. Okay, especially number of moles. When you take molecular weight gram, that means we are taking 1 mole. Okay, when 1 mole of substance dissolved in 1 liter of solvent, that is called molarity. When 1 mole of substance dissolved in 1 kilogram of solvent, that is called molality. Here in mole fraction, now you know the number of moles of solute and you know number of moles of solvent. This is, you can take this is as N1. Number of moles of solute is N1 and number of moles of solute is N2. Using this we can calculate the number of moles of the mole fraction. Now the mole fraction is, if you want to the mole fraction of solute, then it is called X1. X1 is equal to N1 divided by N1 plus N2. This is mole fraction. You can also calculate mole fraction for solvent, that is N2 divided by N1 plus N2. Okay, this is mole fraction of mole fraction for substance 1. This is mole fraction of, you can take it solute, or you can say it is substance 1, or mole fraction of solvent. Okay, you can consider this way. In earlier cases, in normality and molarity, we don't speak about the normality of a solvent or normality of molarity of solvent. We don't speak like that. Okay, only in mole fraction we have both. So if you want to calculate mole fraction, you must know the molecular weight of both solute and solvent. For example, we can also calculate the mole fraction for same calculation. For example, we have taken 40 gram of NaOH dissolved in 1 liter of the solvent, or 1 liter of water. Okay, let us take this as an example. Here we have 40 gram of NaOH. Okay, this is 1. This is solute. Okay, then what will be N1? What will be N1?
number of moles. How we can find out number of moles? Here the number of gram that is taken divided by molecular weight. Okay, if you divide by molecular weight, we will get number of moles. That means here 1 mole of substance, 1 mole of NaOH. You know now what is what is N1. Now we must know also what is N2. What is N2? What is N2? This is about water. You must know how many kilogram of water is taken. But we are given in liters. Okay. For water, 1 liter is equal to 1 kilogram. Only for water. Only for water. You cannot consider this for other substances. Only for water we can take like this. Okay. 1 liter is equal to 1 kilogram. Okay. Now, and therefore, now we have taken 1 kilogram of water. What is the molecular weight of water? What is the molecular weight of water? 18. 18. Okay. Now we have taken 1000 gram. 1000 gram is equal to 1 kilogram. 1000 divided by 18. Thus, that would be the correct methodology to find N2. So therefore, N2 is equal to 1000 divided by 18. How much it comes? Can anybody calculate and say? Hmm? 55.5. This is N2. Okay. If you want to calculate mole fraction, now you know what is N2 and what is N1. So N1 is equal to 1 and N2 is equal to 55.5. Okay. Therefore, X1 is equal to N1 divided by N1 plus N2, and therefore what I can 1 divided by 1 plus 55.5. Okay. If you want to calculate X2, then 55.5 divided by 1 plus 55.5. Okay. Because the formula is N2 divided by N1 plus N2. What would be the result? Here 1 divided by 56.5. No. Here 55.5 divided by 56.5. Here 1 divided by 56.5. Okay, this is the mole fraction. You can, this is mole fraction of for solute. If you take the solute as this is the mole fraction of the solvent. Do you understand what is mole fraction? Purinjicha? Yes, sir. Yes. This concept also we don't use in our experiment, but when you are going for research, you want to publish a paper, all journals actually ask this, but they don't ask mole fraction, they will ask moles, number of moles of substance. We have to express every concentration in mole per liters. இங்கே நம்ம நார்மாலிட்டி மொலாரிட்டி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த டேர்ம்லாம் வந்து ஜேர்னலில் எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி தான் சொல்லணும்? மோல்ஸ் பர் லிட்டர் இதில் தான் சொல்லணும். அதனால் யூ நோ வாட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸு. அந்த மோல்ஸ் பர் லிட்டர் தான் நம்ம மொலாரிட்டின்னு சொல்கிறது. சரியா? கரெக்ட் தானே?
மோல் பர் லிட்டர் தான் மொலாரிட்டி, ரெண்டும் ஒன்று தான் ஆக்சுவலி. இப்போ ஜேர்னலில் இந்த மொலாரிட்டியில் தான் சொல்லணும், பட் மொலாரிட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணோம்? மோல் பர் லிட்டர், இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, பட் இன் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் வி யூஸ் டூ டேர்ம்ஸ். நார்மாலிட்டி யூஸ் பண்ணுவோம், மொலாரிட்டி யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக இன்னும் ஒன்று இருக்குது. வாட் இஸ் பர்சன்டேஜ் சொல்யூஷன்? இதுக்கு நீங்கள் மாலிகுலர் வெயிட்டும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பர்சன்டேஜ்ன்றது அதில் பேர்லேயே இருக்குது, பெர்சென்ட். அது ரெண்டு வார்த்தை இருக்குது இல்லையா? சென்ட்டுன்னா என்ன அர்த்தம்? சென்ட்டுனாக்கா என்ன அர்த்தம்னா 100ன்னு அர்த்தம். பர் 100, அதாவது 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் போதும். இவ்வளோதான். இது ஒரு கம்பேரிட்டிவ் டேர்ம். இதுக்கு மாலிகுலர் வெயிட் தேவையில்லை, ஈக்குவலன்ட் வெயிட் தேவையில்லை, எந்த கால்குலேஷன், மற்ற கால்குலேஷன் எதுவுமே, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேஷன் எதுவுமே தேவையில்லை பர்சன்டேஜுக்கு. புரியுதுங்களா? வெறும்னே இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் டேர்ம். இது அக்யூரேட் டேர்மில் இதுக்கு பேர் என்னது? கம்பேரிட்டிவ் கால்குலேஷன், கம்பேரிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னே வச்சுங்க. 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டா போதும். 100க்கு எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் கூட என்ன ரெண்டு இருக்குது. வாட் இஸ்? ஒன் இஸ் சொல்யூட், அனதர் ஒன் இஸ் அ சால்வெண்ட். சரியா? சொல்யூட் அண்டு சால்வெண்ட் ரெண்டு இருக்குது. சொல்யூட் அண்டு சால்வெண்ட். இந்த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டில் இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, சப்போஸ் இஃப் யூ வாண்ட், இப்போ 100 ml, சரியா? நீங்கள் 100 கிராம் சால்வெண்ட் எடுக்கிறீங்க. இந்த 100 கிராம் சால்வெண்ட்டில் எத்தனை கிராம் சொல்யூட் இருக்குது? அவ்வளோதான். இவ்வளோதான், சிம்பிள். இந்த 100ல் வந்து 10 இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ அது 10%. மொத்தம் 100 வரணும். இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, இப்போ இது 10 கிராம் எடுத்துக்கிறீங்க, இது 90 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 10 கிராம், இது 90 கிராம். டோட்டல் எவ்வளோ வருது? 100 கிராம் வருது. இப்போ இந்த 100ன்னு வந்தது. எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை 100க்கு ஈக்குவலேட் பண்ணிட்டா அதுக்கு பேர் பர்சன்டேஜ். அப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 100 வருது இல்லையா? அப்போது இந்த சொல்யூஷனில் 10% என்ன இருக்குது? 10% சொல்யூட் இருக்குது, 90% என்ன இருக்குது? சால்வெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அதுக்கு பதிலாக நான் வேறு மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 4 கிராம் எடுத்துக்கிறேன், இங்கே 20 கிராம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சால்வெண்ட்டு இதை கூட்டினா எவ்வளோ வருது? 24 தான் வருது. இது நம்ம 5ன்னு மாற்றிக்கலாம் ஒரு ஈஸி கால்குலேஷனுக்காக. 25 தான் வருது. சரியா? இப்போது இதை வந்து நம்ம 5% சொல்ல முடியாது. அப்போ இது என்ன பண்ணோம்? 25 வந்து நம்ம 100 மாற்றினா பண்ணோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். அப்போ இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 × 4 20. அப்போது இதை வந்து நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ வரும்? எனக்கு 80 வரும் இல்லையா? இப்போது 100 வருது. இப்போ 100 வந்துருச்சுன்னா அதை அப்படியே பர்சண்ட்டாக மாற்றிக்கலாம். அப்போ 5 கிராம் சொல்லிவிட்டோம், 20 கிராம் சால்வெண்ட்டும் எடுத்தால் என்னது? 20% சொல்லிவிட்டு அதில் இருக்குது, 80% சால்வெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? அது கிளியர்? எதுவாக இருந்தாலும் டோட்டலை 100க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். டோட்டல் 100க்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னோன்னா அதை தான் நம்ம பர்சன்டேஜ், பேர்லேயே இருக்குது பர்சன்ட். எதையாக இருந்தாலும் எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்? 100க்கு ஈக்குவேட் பண்ணி சொல்லிட்டோன்னா அதுக்கு பேர் பர்சன்ட்னு பேர். தட் இஸ் கால்டு பர்சன்டேஜ் சொல்யூஷன். ஆர் யூ கிளியர்? புரிஞ்சா? சார் இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போது அதே மாதிரி வி ஷல் ஆல்சோ நான் வந்து ஒரு 200 கிராம் சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டேன். சரியா? 200 கிராம் சொல்லிவிட்டு இல்லை ஒரு 800 கிராம் சால்வெண்ட்டு எடுத்துக்கிட்டேன். டோட்டலாக எவ்வளோ ஒரு 1000 வருது எனக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணோம்? 1000 100ஆக மாற்றணும்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். இது எப்போ 100ஆக மாறும்? எப்போ 100ஆக மாறும்? when you divide by 10.
அப்போ இது எல்லாத்தையும் 10ஆல் டிவைட் பண்ணால் அப்போ இது 80, இது 20ன்னு வரும். சரியா? அப்போ இதுவும் என்னது 20% சொல்லிவிட்டு 80% சால்வெண்ட். ஓகே, கிளியரா? அது அதிகமாக போனாலும் சரி கம்மியாக போனாலும் சரி அதை என்னவா மாற்றணும், டோட்டலை 100க்காக மாற்றிட்டு அங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் என்னது பர்சன்டேஜ். இதில் நமக்கு மாலிகுலர் வெயிட்டும் தேவையில்லை, ஈக்குவலன்ட் வெயிட்டும் தேவையில்லை. பட்டு இதில் இன்னொரு இது இருக்குது, 2 கான்செப்ட் இருக்குது பர்சன்டேஜில். நீங்கள் அந்த இதிலெல்லாம் அந்த பர்சன்டேஜிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் 2 கான்செப்ட் இருக்குது. அதாவது வெயிட் பை வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் பை வெயிட் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதுவும் கிராமில் சொன்னோம், இதுவும் கிராமில் சொன்னோம். சரியா? வெயிட் பை வெயிட் எப்போவுமே முதல்ல இருக்கிறது சொல்லிவிட்டு ரெண்டாவது இருக்கிறது சால்வெண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வெயிட் பை வெயிட்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெயிட் பை வால்யூம்னு சொல்லுவாங்க. வெயிட் பை வால்யூம். இன்னொன்று கூட இருக்குது, வால்யூம் பை வால்யூம். சரியா? அதனால் பர்சன்டேஜ் சொல்லும்பொழுது இது எதுன்னு எப்போவுமே 20%. நீங்கள் அந்த சிரப்லாம் இருக்கு இல்லையா, சிரப்பு இல்லை மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு பக்கத்துலேயே W/V அப்படி போட்டிருப்பாங்க, இல்லைனா V/V அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இப்போ 20% வெயிட் பை வால்யூம் அப்படி போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா அதில் 20% என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 20 கிராம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் 100 கிராம் எடுத்திங்கன்னா 20 கிராமு சொல்லிவிட்டு இருக்கும். மீதி இதை கிராமில் சொல்லணும். சால்வெண்ட்டை எதில் சொல்லணும், வால்யூமில் சொல்லணும். அதான். அப்போ மீதி என்னது 80 ml இப்படி வந்துடும். 80 ml என்ன இருக்கும், ஆக்சுவலி 20னாக்க ஆக்சுவலி எப்படின்னாக்கா 80 mlன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. 20 கிராம் சொல்லிவிட்டு மொத்தம் டோட்டல் எத்தனை இருக்கும், 100 ml இருக்கும். இஃப் யூ டேக் 100 ml ஆஃப் அந்த சொல்யூஷனை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் எத்தனை இருக்கும்னு அர்த்தம், 20 கிராம் ஆஃப் சொல்யூட் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் மீனிங் வெயிட் பை வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா. அதே 20% வால்யூம் பை வால்யூம்னு வச்சுங்களேன், வால்யூம் பை வால்யூம்னு போட்டாங்கன்னா அது அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 100 ml நீங்கள் அந்த சப்ஸ்டன்ஸை எடுத்திங்கன்னா அதில் 20 ml என்னவாக இருக்கும், சொல்யூட்டாக இருக்கும், அந்த சப்ஸ்டன்ஸாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த 20 கிராமு இது இப்படி தான் மீனிங். வால்யூம் பை வால்யூம்னு போட்டால் இதுதான் மீனிங். ரெண்டுமே எங்கே பாருங்கள் ml, இங்கேயும் ml. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பை வால்யூம்னு போட்டாக்கா இங்கே கிராமு, இங்கே கிராமு. சரியா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது இப்போ இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன், வெயிட் பை வெயிட்னு என்ன அர்த்தம். வெயிட் பை வெயிட் போட்டாங்கன்னா இஃப் யூ டேக் அப்போ 20% வெயிட் பை வெயிட் இப்படி போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் இஃப் யூ டேக் 100 கிராம் டோட்டல் 100 கிராம் எடுத்திங்கன்னா அதில் 20 கிராமு அந்த 20 கிராம் ஆஃப் சொல்யூட். சரியா? டோட்டல் எவ்வளோ இருக்கும், 100 கிராம் இருக்கும். இப்போ இது ரெண்டுமே கிராமாக இருக்கும்போது இப்போ சால்வெண்ட் எவ்வளோன்னு சொல்லலாம், 80 கிராம்னு சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் மாறி இருக்கும்போது சால்வெண்ட் எவ்வளோன்னு சொல்ல முடியாது, பட் டோட்டல் எவ்வளோன்றதை கரெக்டாக சொல்லலாம். சரியா? இந்த வெயிட் என்னது டோட்டலு. நான் முதல்ல மாற்றி சொல்லிட்டேன் ஆக்சுவலி. எந்த இடத்துல, இந்த இடத்துல ஆக்சுவலி எல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே. அந்த கீழே இருக்கிற வேல்யூ எதை சொல்லுது, டோட்டலில் சொல்லக்கூடியது. சொல்யூட்டு கிடையாது. இது சொல்யூட்டு கிடையாது, இது சொல்யூட்டு, இது டோட்டல். அதை நான் எங்கேயாவது சால்வெண்ட்டுன்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணனா அந்த மாதிரி அப்படி தான் ஞாபகம், சால்வெண்ட்டுன்னு சொன்ன மாதிரி அப்படி சொல்லியிருந்தா தப்பு. ஓகே. கீழே இருக்க வால்யூம் என்னது, இப்போது வெயிட் பை வெயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், இது சொல்யூட்டோடது, இது என்னது டோட்டல் வால்யூம்னு அர்த்தம். இப்போ வெயிட் பை வால்யூம் அப்படின்னாக்கா அதே மாதிரி தான், இது சொல்யூட்டோடது, இது டோட்டல். அது எவ்வளோ டோட்டலாக எடுத்துக்கிட்டோமோ அந்த மாதிரி.
சால்வெண்ட்டை பற்றி இங்கே சொல்கிறது கிடையாது. கிளியராப்பா? கிளியரா பர்சன்டேஜை? ஓகேவா? இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? இப்போது எதுக்கு இத்தனை மெத்தடு? so many methods, so many concepts to explain a concentration, so many concepts. Why என்ற கேள்வி இருக்குது இல்லையா? why so many methods? ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மெத்தடு ஷூட் ஆகாது. சரியா? ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஒரு சில இடத்துல இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் அது வந்து எப்படி இருக்கணும்? கன்வீனியண்ட்டாக இருக்கணும், ஈஸிலி ரிமெம்பரபுளாக இருக்கணும். சரியா? ஈஸியாக ரிமெம்பர் பண்ணணும், யூஸ்லி யூஸபிளாக இருக்கணும். நீங்கள் 0.1 கிராம்னு சொல்கிறது எப்படி இருக்குது? சரியா? 1 கிலோகிராம் சொல்கிறது ஈஸியாக, 1000 கிராம்னு சொல்கிறது ஈஸியாக, அந்த மாதிரி. அப்போது அந்த நம்பர் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே நார்மாலிட்டியில் சொன்னால் சம்டைம்ஸ் நம்பர் பெருசாக போகலாம். சரியா? ஒரு சில இடத்துல மோல் ஃப்ராக்ஷனில் சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி டிபெண்டிங் அப்பான் த எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? இப்போது ஒரே சப்ஸ்டன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணலாமா? பண்ணலாம். சரியா? இப்போ நான் ஒரு ஒரே சொல்யூஷன் சொல்கிறேன் இல்லையா? ஒரு 20 கிராம் NaOH நம்ம அப்படியே NaOH வச்சு சொல்லலாம். இல்லை HClக்கு போகலாமா? சரி, NaOH வச்சு சொல்லுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். 20 கிராம் NaOH. இதில் வந்து எத்தனை? ஒரு 80 ml இல்லை 100 ml வச்சுப்போம். 1000 ml வச்சுப்போம். 1000 ml வாட்டர், இப்படி ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம்? நார்மாலிட்டி கண்டுபிடிக்கலாம். இதே சேம் சொல்யூஷன், ஒரே சொல்யூஷனுக்கு we can find நார்மாலிட்டி. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸோட நார்மாலிட்டி என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ நார்மாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல வெயிட்டு டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட்டு. சரியா? அதை வெயிட் ஃபார் 1000 ml, 1000 mlக்கு எவ்வளோ வெயிட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நார்மாலிட்டி கண்டுபிடிக்க முடியும். டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட். இங்கே ஏற்கனவே 1000 ml தான் இருக்குது. அப்போது என்ன அர்த்தம்? 20 வெயிட் பர் 1000 ml எவ்வளோ? 20 கிராமு. ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ? 40. அப்போ என்ன வருது? 1/2 வருது. 1/2 வந்துன்னா இப்போ 0.5 நார்மல். இதுதான் இந்த சப்ஸ்டன்ஸோட நார்மாலிட்டி. இப்போ இதுக்கே மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த மொலாரிட்டி. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாத்துக்கும் இந்த சப்ஸ்டன்ஸை பொறுத்தவரை ஒன்றே தான் வரும். இதுக்கு என்ன கால்குலேஷனா? வெயிட் பர் 1000 ml டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். சரியா? இப்போ இங்கே வெயிட் பர் 1000 ml எவ்வளோ எடுத்துருக்கோம்? 20 கிராமு. அப்போ மாலிகுலர் வெயிட் என்ன? 40. அப்போ அதே தான் வரும், 0.5 மோலார். 0.5 மோலார். இதே சொல்யூஷனை நான் என்னன்னு சொல்லலாம்? 0.5 நார்மல் சொல்யூஷன்னு சொல்லலாம். அதே சொல்யூஷனை 0.5 மோலார் சொல்யூஷன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது அதே இதுக்கு வந்து மொலாலிட்டி கண்டுபிடிக்கலாம். மொலாலிட்டிக்கு என்ன பண்ணோம்? வெயிட் பர் 1000 கிராம், 1000 ml கிடையாது, 1000 கிராமு டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். இதுதான் வந்து என்னது? மொலாலிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இங்கே 1000 கிராமு ஆக்சுவலி வாட்டர்னாக்க 1000 ml 1000 கிராமு ரெண்டும் ஒன்று தான். அப்போது 20 அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ 40. இது இப்போ ஈக்குவல் டு என்ன? 0.5 மோலார் ஸ்மால் எம். சரியா? இப்படி பர்சன்டேஜ் நம்ம அங்கே அப்படியே சொல்லலாம். 20னா 2% சொல்லலாம். சரியா? இப்போ இதை பர்சன்டேஜில் சொன்னோன்னா இப்போ 20 இது 20 கிராமு 1000 mlன்னு போட்டிருக்கோம்.
இல்லையா? இந்த சொல்யூஷனை டிசால்வ் பண்ணால் உங்களுக்கு கடைசியாக எவ்வளோ கிடைக்கும்னா 1000 ml தான் கிடைக்கும். டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 1000 ml. நிறைய பேர் தப்பாக நினைப்பீங்க. ஆக்சுவலி இங்கே வந்து 1000 இருக்குது, இங்கே வந்து ஒரு 20 இருக்குது, மொத்தம் வந்து 1020 அப்படின்னு நிறைய பேர் நினச்சிப்பீங்க. அது தப்பு. ஒரு நிமிஷம் ஹரி சொல்லாரு. அங்கே கிராவிமெட்ரி நடக்குதா ஷிஃப்ட் 1ல்? அது லேட் ஆகும் இல்லையா? ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ப்ரிப்ரேஷன் என்னது, அந்த எதுனா ஷேக் பண்ணுவோம், என்னது ப்ரோமினேஷன். அது பண்ணிக்கலாம் 3 மணிக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ரைட், சரியா? நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பீங்க. இங்கே ஒரு 1000 இருக்குது, இங்கே ஒரு 20 இருக்குது, 1020ன்னு எடுத்துக்கூடாது. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது 1000 ml, இது 20 கிராமு. 1000 ml 20 கிராம் கரைச்சிங்கனாக்கா என்ன பண்ணுன்னா வால்யூமு இன்க்ரீஸ் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் வால்யூம் எவ்வளோ தான் இருக்கும்? 1000 ml அப்படியே தான் இருக்கும். சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அந்த 1000 ml அப்படியே கரைஞ்சிருமே தவிர வால்யூம் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் இங்கே 20 ml, இங்கே 1000 ml எடுத்தோன்னா டோட்டல் எவ்வளோ வரும்? டோட்டலு 1020 ml வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு பொருள் வந்து சொல்யூட்டு இதில் கரைஞ்சிச்சுனாக்க கரையக்கூடிய பொருள் என்ன ஆகிடும்? எக்ஸ்ட்ரா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போது நம்ம கேஸில் வந்து 20 கிராமு அப்போ இங்கே எடுத்துருக்கோம். ஆக்சுவலி இங்கே 1000 ml வருது. 1000 என்னவா மாற்றணும்? 100ஆக மாற்றினா 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 10ஆல் டிவைட் பண்ணால் அப்போ 20 கிராம் 10ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். அப்போ இது என்ன சொல்யூஷன் சொல்லலாம்? 2% சொல்யூஷன் சொல்லலாம். சேம், புரியுதா? அப்போ ஒரே சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம இப்போ நம்ம ரிசல்ட் என்னதுன்னா இந்த 20 கிராம் ஆஃப் NaOH 1000 ml நம்ம கரைச்சிருந்தோன்னா இதுக்கு எத்தனை இது சொல்லலாம்? 0.5 நார்மல்னு சொல்லலாம், 0.5 மோலார்னு சொல்லலாம், 0.5 மோலால்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? 2% சொல்யூஷன் சொல்லலாம். இத்தனை நொட்டேஷன் சொல்லலாம் ஒரே இதுக்கு. சரியா? இது NaOHன்றதால இந்த மாதிரி ஒரே இது வருது. இப்போது அப்படியே சிம்பிளாக ஐ வில் டேக் 63 கிராம் ஆஃப் வச்சுக்கலாமா? 63 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். 63 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் taken in 1000 ml again. 1000 ml of water. Okay. What will be the normality? இப்போ இதுக்கு நார்மாலிட்டி கண்டுபிடிக்கலாம். நார்மாலிட்டிக்கு என்ன பண்ணோம்? வெயிட் டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட். ஆக்சுவலி வெயிட் பர் 1000 ml. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஆக்சுவலி இப்படி ஒரு இது இருக்கு போடலாம். வெயிட் பர் 1000 ml 1000 டிவைடட் பை இங்கே என்ன ml போடுறோமோ இது வால்யூம். இப்படி ஒரு கால்குலேஷன் போடலாம். ஓகே, இப்படி போடுறோன்னு வச்சுங்களேன். என்ன வரும்? எனக்கு வெயிட் எவ்வளோ எடுத்துருக்கோம்? 63. ஈக்குவலண்ட் எவ்வளோ? 63. இங்கே எவ்வளோ? 1000. கீழே எத்தனை வால்யூம் எவ்வளோ எடுத்துருக்கோம்? இந்த இடத்துல வால்யூம் இந்த இடத்துல எவ்வளோ எடுத்துருக்கோம்? 1000 எடுத்துருக்கோம். அந்த வால்யூமை தான் இங்கே போடணும். சரியா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், 63 கேன்சல் ஆகிடும். இது என்னது? 1 நார்மல் சொல்யூஷன். இது 1 நார்மல் சொல்யூஷன். இதே சொல்யூஷனுக்கு வந்து நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? இப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டு கண்டுபிடிக்க போகிறேன். சரி, நார்மாலிட்டி இப்போ சொல்லியாச்சு. அடுத்து என்னது? மொலாரிட்டி சேம் சப்ஸ்டன்ஸுக்கு. இப்போ மொலாரிட்டி என்ன பண்ணோம்? வெயிட்டு டிவைடட் பை மாலிகுலர் வெயிட்டு போடணும். வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட்டு இன்ட்டு 1000 டிவைடட் பை எத்தனை ml நம்ம எடுத்துக்கிட்டோமோ அந்த வால்யூம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டு 63. ஆனால் மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 126 மாலிகுலர் வெயிட் இன்ட்டு 1000. அதே கீழேயும் 1000 தான், ஏன்னா 1000 ml எடுத்ததால். இப்போ 1000 கேன்சல் ஆகுது. இப்போது 63 126 எவ்வளோ ஆகுதுன்னா
1/2ன்னு வருது. 1/2னா எவ்வளோ? 0.5. ஆன்சர் வந்து எவ்வளோ? 0.5 மோலார். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0. இதுக்கு வந்து 0.5 மோலார். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 63 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிடை நம்ம 63 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் இன் 1000 ml நம்ம எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? 0.0 இல்லை, 1 நார்மல் சொல்யூஷன். நார்மாலிட்டியில் சொன்னால் 1 நார்மல். அதே மொலாரிட்டியில் சொன்னால் என்னது? 0.5 மொலார். புரியுதா? வித்தியாசம் வருதா? அப்போது மாலிகுலர் வெயிட்டும் ஈக்குவலன்ட் வெயிட்டும் மாறும் பொழுது என்ன மாறும்? நார்மாலிட்டியும் மொலாரிட்டியும் மாறும். மாலிகுலர் வெயிட்டும் ஈக்குவலன்ட் வெயிட்டும் ஒன்றா இருந்துச்சுனாக்கா நார்மாலிட்டியும் மொலாரிட்டியும் மாறாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் கால்குலேட். இப்போ இது எல்லாமே நம்ம 1000 mlன்னு போட்டோம். நம்ம வேறு ஏதோ ml போடலாம். ஒரு குத்து மதிப்பாக அது ஈக்குவலாக போட்ட மாதிரி போடாமல் இப்போ வேறு மாதிரி போடலாம். சரியா? ஒரு 4 கிராம் வேறு சப்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். நான் 4 கிராம் ஆஃப் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டு வெயிட் பண்ணுறேன். அதை நான் எடுத்து 100 ml மேக்கப் பண்ணுறேன். சரியா? இப்போ எப்படி நார்மாலிட்டி கண்டுபிடிக்கிறது? எப்படி மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறது? சரியா? கண்டுபிடிக்கலாமா? ரைட். இப்போ எத்தனை கிராம் எடுத்துருக்குறோம்? இப்போ நார்மாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அப்போது வெயிட்டு டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட்டு, சரியா, இன்ட்டு 1000 டிவைடட் பை வால்யூம். இதுதான் இந்த ஃபார்முலா இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாம். வெயிட் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 4 கிராம் எடுத்திருக்கோம். அப்போ 4. இதனுடைய ஈக்குவலண்ட் வெயிட் எஃப்ஏஎஸ்க்கு எவ்வளோ ஈக்குவலண்ட் வெயிட்னா 392. சரியா? இது ஈக்குவலண்ட் வெயிட்டு இன்ட்டு 1000 டிவைடட் பை எத்தனை வால்யூம் எடுத்திருக்கோம்? இங்கே 100 எடுத்திருக்கோம். அப்போது 100. இப்போ 1000ல் போச்சுன்னா 2 0 போயிடும். அப்போ இங்கே 10 மட்டும் இருக்கும் இங்கே. அப்போ 4 டிவைட் பை 392. 4 இன்ட்டு 10 வந்து 40 வரும். சரியா? அப்போது கால்குலேஷனில் இப்போ இது எவ்வளோ வரும்? 4 இன்ட்டு 10 40 போடலாம், டிவைடட் பை 392 வரும். இதுதான் ஆன்சரு. அப்போ வாட் வில் பி த ஆன்சர்? அதான் போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இந்த ஆர்எஸ் போட மாட்டேங்கிறீங்க. ஆ 0.1020. எப்போவுமே வந்து அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் எத்தனை புள்ளிக்கு அப்புறம் 4 டிஜிட்டு ஆன்சர் சொல்லணும். இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்டு சொல்லணும் ஆன்சரை? 4 டிஜிட்டு. நீங்கள் இது எப்போவுமே மறக்கக்கூடாது. நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி, கடைசி வர எத்தனை டிஜிட் வர ஆன்சர் சொல்லணும்? நிறையா வந்தால் கூட கால்குலேட்டரில் வந்து 10 டிஜிட் வந்தாலும் சரி, எது வர சொல்லணும்? 4 வர சொல்லணும். சப்போஸ் ஒரு சிலரில் 2 டிஜிட் தான் வருதுன்னா மீதி 0 போட்டு சொல்லணும். புரியுதா? இப்போ இதுக்கு ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும்? 1020 வந்துடும். கரெக்டா இல்லையா?